Hi there, Assalamu alaikum and welcome back to my channel. It's me Sumaya from Sumi's Home Chef. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட வந்திருக்கேன். தட்ஸ் மை டாட்டர் ஸ்ரிம்ஷாஸ் பர்த்டே விலாக். வேறு லெவலில் கேக் பண்ணியிருக்கோம் ரெயின்போ கலர்ஸில். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பர்த்டே விலாக் அப்படிங்கிறதுனால நான் கேக்கோட ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே வந்து ஒவ்வொரு கலருக்கும் நான் வந்து ஒவ்வொரு எக் வச்சு நான் பண்ண போகிறேன். ஸோ வந்து இப்போ ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதில் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நான் வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இது நல்லா ஸ்டிஃபாக பீட் ஆகுது வரைக்கும் பீட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இதில் 1/4 கப்பு சுகரை வந்து ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு பீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து சுகர் சேர்க்கலாம். பவுடர் பண்ண சுகரை நான் அப்படியே சேர்த்துட்டு திரும்பவும் நான் அந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபி ஆகுது வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும் பாருங்கள். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். அப்படியே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்து நான் திரும்பவும் இதை பீட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் மைதா ப்ளைன் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஜெல் கலர் இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து க்ரீன் கலர் ஜெல் கலர் வந்து நான் ஒரு 2 or 3 ட்ராப்ஸ் சேர்த்து நல்லா இந்த மாதிரியான ஒரு சூப்பரான பிரைட் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 கப்பு ப்ளைன் ஃப்ளவரை மெஷர் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி சளிச்சு சேர்க்குறேன். இந்த ஃப்ளவரை வந்து ஸ்பூனை வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நான் ஹார்ட் ஷேப்பில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஹார்ட் ஷேப் ட்ரேயில் வந்து நம்ம ரெடி பண்ண பேட்டரை விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு திக்னஸில் தான் வரும்னு நினைக்கிறேன். பேட்டர் நம்ம விட்டதுக்கு அப்புறமா ஓவரால் கேக் வந்து பேக் ஆனதுக்கப்புறமா 1 இன்ச்சு இருக்கும். ஸோ அந்த சைஸில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு கேக்கும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து தட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ளாட்டாக வந்து கேக் வந்து பேக் ஆகிறதுக்காக. ஸோ இப்போ நான் வந்து குக்கரில் சின்ன தட்டு மாதிரி வச்சு அதில் இந்த ஹாட் ட்ரே அப்படி உள்ளாடி வச்சுட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து பேக் பண்ண போகிறேன் லோ ஃப்ளேமில் வச்சு. இதுவே நீங்கள் குக்கரில் டைரெக்டாக பேக் பண்ணுறதா இருந்தால் கீழே ஒரு பழைய தோசை தவா ஏதாச்சும் இருந்தால் அதை யூஸ் பண்ணி அதுக்கு மேலே குக்கரை வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி எடுக்க முடியும். நான் குக்கருக்கு உள்ளாடின்னு ஒரு பேக்கிங் ட்ரே வைக்கிறதுனால டைரெக்டாகவே நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போ வந்து குக்கரில் வெயிட் போடாமல் அப்படியே மூடிடலாம். நான் இங்கே வந்து ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் வந்து நான் வந்து எப்படி பண்ணுறேங்கிறத காமிக்காமல் ஜஸ்ட் ஒரு கலரில் நான் மெத்தடை காமிச்சிட்டு அண்ட் ஃபைனலாக மொத்தமாக எல்லாம் செஞ்சதுக்கப்புறமா காமிக்கலான் இருக்கேன். இப்போ நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுது. 15 மினிட்ஸ் நான் பேக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து குக்கரை வந்து சூடு ஆறுறதுக்காக அப்படியே வச்சுருந்தேன். இப்போ நம்ம குக்கருக்கு உள்ளாடி இருந்து கேக்கை வெளியே எடுத்துடலாம். கேக் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. நான் சொன்னது மாதிரி இது ஒரு 1 இன்ச் ஹைட்டில் இருக்கும். ஸோ இந்த அளவில் இருந்தால் தான் நமக்கு வந்து எல்லா கலர்ஸ்க்கும் பண்ணி எடுக்கும்போது கேக் வந்து ரொம்ப ஹைட்டாக போகாமல் கரெக்டாக இருக்கும். ரெம்ஷா குட்டிக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் தான் வேணும் ரெயின்போ கேக் அப்படின்னு நான் சொன்னதுனால தான் நான் வந்து இப்போ ஹார்ட் ஷேப்பில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கை ப்ளூ கலருக்கான பேட்டர் ரெடி பண்ணுறேன். அண்டு இதுக்கடுத்தது பிங்க், அப்புறமா பர்பிள் அண்டு ஆரஞ்சு, எல்லோ இந்த மாதிரி எல்லா கலர்ஸும் பண்ணணும். ஸோ அதுவும் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரோஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா கேக்கும் செஞ்சு எடுத்து முடிச்சிட்டேன். அண்டு இப்போ நாம் ஃப்ரோஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் தேட் நம்ம ஃபைனலாக பண்ண கேக்கும் கம்ப்ளீட்டாக சூடு ஆறிடுச்சான்னு நம்ம பார்த்துக்கணும். சூடாக இருந்தால் நம்ம மேலே வந்து வைக்க போகிற க்ரீம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் வந்து சுகர் வாட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் எட்ஜஸ் வர எல்லா பக்கமும் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிறது மாதிரி நம்ம வந்து சுகர் வாட்டர் போட்டுட்டு அப்புறமா இதில் நாம் க்ரீம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் விப்பிங் க்ரீமை வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மேபி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா 2வது பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு மேலே நான் பிங்கு மேலே வந்து பர்பிள் கலர் வைக்கிறேன்.
இண்டிகோ கலர் பதிலாக நான் இங்கே பிங்க் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி எல்லா கலர்ஸுமே இந்த ரெயின்போ கலர்ஸில் இருக்க எல்லா கலர்ஸுமே நான் வந்து இங்கே ரெடி பண்ணியிருக்கேன். இண்டிகோ மட்டும்தான் இல்லை, அதனால் அதுக்கு பதிலாக பிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நான் பர்பிள் கலர் மேலேயும் சுகர் வாட்டர் போட்டுட்டு அப்படியே க்ரீம் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு மேலே வந்து நான் ஸ்கை ப்ளூ கலர் வச்சுருக்கேன். அண்டு ஸ்கை ப்ளூ கலர் மேலே க்ரீன் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் ஸ்கை ப்ளூலேயும் சுகர் வாட்டர் அண்ட் க்ரீம் கொடுத்துட்டு அப்புறமா இதில் க்ரீன் கலரில் சுகர் வாட்டர் அப்ளை பண்ணுறேன். சுகர் வாட்டர் வந்து எப்போவுமே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்போ தான் கேக்கோட எல்லா பீஸும் வந்து சூப்பராக சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு. இப்போ க்ரீன் மேலே நான் எல்லோ கலர் வைக்கிறேன். ஓவரால் வந்து கேக் வந்து ஒவ்வொரு இன்ச் வச்சு இந்த 7 கலர்ஸும் வைக்கும்போது செம ஹைட்டில் வந்துட்டுது. இன்னும் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்திருக்கலான்னு தோணுச்சுது. பட் இதுக்கு மேலே கம்மியாக பேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் நான் ஒரு கலருக்கு ஒரு எக் வச்சு தான் நான் பேட்டர் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு மேலே கம்மியாக பண்ணணுன்னா நம்ம வந்து மொத்தமாக பேட்டர் ரெடி பண்ணி ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக எடுத்து மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக லெந்தியாக போயிருக்கும். இது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஒவ்வொரு கேக்குக்கும் ஒவ்வொரு பேட்டர் ரெடி பண்ணி பண்ணது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுது. இப்போ ஃபைனலாக நான் ரெட் கலரும் வச்சு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம சுற்றி எல்லா பக்கமும் வந்து கேக் க்ரீமை வந்து ஃப்ரோஸ்டிங் பண்ணி விட்டுடலாம். இந்த ரெயின்போ கேக் வந்து நான் இது வந்து 2வது வாட்டி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வாட்டி முனோஸ் கிச்சன் வீட்டில் வச்சு எல்லாருமா சேர்ந்து பண்ணோம். அப்போ வந்து பேட்டரை மொத்தமாக ரெடி பண்ணி ஒவ்வொரு கலருக்கும் வந்து தனித்தனியாக பேட்டரை டிவைட் பண்ணி அதில் கலர் மிக்ஸ் பண்ணி நார்மல் தோசை தவாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரை விட்டு ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுருந்தோம். அண்ட் அந்த கேக்கில் நாங்கள் 8 எக்ஸ் யூஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணி 7 கலர்ஸில் வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். இந்த கேக் வந்து ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் ஒவ்வொரு எக் வச்சு மொத்தமாக 7 எக் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அண்ட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண கேக் வந்து நார்மல் தோசை தவாவில் டைரெக்டாக ஸ்டவ் டாப்பில் வச்சு பண்ணோம். ஈஸியாக இருந்தது. இது வந்து ப்ரெஷர் குக்கரில் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட். எனிவே உங்களுக்கு அந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா. அண்ட் இந்த கேக்குக்கு நான் வந்து எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளவர் வந்து ரோஸ் டிசைன் போடுவோம்ல, அது மாதிரி போடாமல் ஹார்ட் ஷேப்பில் அதே மாதிரி பெட்டல்ஸ் வச்சு ஹார்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். அண்ட் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் வந்து நான் கேக்கில் வந்து என்ன கலர்ஸ்லாம் வந்து 7 கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அந்த கலர்ஸ்லாம் எடுத்திருக்கேன். இதை நான் பைப்பிங் பேக்கில் வந்து ஒவ்வொரு பக்கமும் லைட்டாக அந்த கலர் ஃபுட் கலர் இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பைப்பிங் பேக் ஃபுல்லாக ஒயிட் விப்பிங் க்ரீமை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து பைப் பண்ணேன். ஸோ அது வந்து சூப்பராக வந்துச்சுது. அண்ட் ஆல்சோ எண்டிங்கில் வந்து அந்த பெட்டல்ஸை வந்து ஒரு சிங்கிள் லேயர் மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய போர்ஷன் ஃபுல்லாக வந்து ப்ளைனாக இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் அதில் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு நான் வந்து கவர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் பெட்டல்ஸ் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து சைடில் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து கலர் பால்ஸ் கொடுக்க போகிறேன். அண்ட் நாங்கள் யூஸ் பண்ண கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு, அப்புறமா ஸ்கை ப்ளூ, க்ரீன், இந்த 3 கலர்ஸும் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் வந்து சைடு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணினேன். ஸோ ஃபைனல் டெக்கர்ஸ்லாம் வந்து மீ அண்ட் மை ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். ரிம்ஷா வந்து ஸ்கூல் போயிருந்தா, வரதுக்கு முன்னாடி கேக்குக்கான வேலையை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுவும் கொஞ்சம் வந்து டைம் ஆகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. எனிஹவ் வந்து வரதுக்கு முன்னாடி ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். மேலே பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹார்ட் ஷேப் பக்கத்தில் கோல்டு பால்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் சைடில் எம்டி ஸ்பேஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் வந்து நாங்கள் வந்து கோல்டு பால்ஸ் போட்டுக்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக் கேக்கோட. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஹார்ட் ஷேப்பை வந்து மேலே வர ஹைட்டாக வந்ததுனால எனக்கு வந்து ஃபினிஷிங் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ரொம்ப டைம் எடுத்திருந்தது. எப்படியோ வரதுக்கு முன்னாடி ஃபினிஷ் பண்ணிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அண்ட் அவளுக்கான கிஃப்ட்ஸும் வந்து பேக் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லோரும் கொடுக்குறதுக்கு வந்து கிஃப்ட் ரேப் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். ஸோ இதான் வந்து ரிம்ஷா குட்டிக்கு இன்றைக்கி கொடுக்குறதுக்கு கிஃப்ட்டு. அவள் வரதுக்கு முன்னாடி இதையும் தனியாக எடுத்து மாற்றிடணும். அவள் வந்ததுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்குள்ளாடி கேக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் வந்து கட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ரிம்ஷா வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. வந்து அவங்க பர்த்டே ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ கண்ணில் லைனர் போட்டிருக்கா, அது ட்ரை ஆகிறதுக்காக வந்து கண்ணை மூடி வச்சிட்ருக்கா. ஸ்கூலுக்கு வந்து கோல்டு செயின் அப்புறமா பெரிய இயரிங்ஸ்லாம் அலோட் கிடையாது. அதனால வந்து இப்போ எல்லாம் போட்டுட்ருக்கா. அவ்வளோதான், ரிம்ஷா வந்து பர்த்டே கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டா. இதுதான் வந்து அவளுக்கு இன்றைக்கான பர்த்டே ஸ்பெஷல் ட்ரெஸ். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறமா கேக் டாப்பர் ஒன்று வாங்கியிருந்தோம். அது வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காமலே இருந்ததுனால வந்து அது உள்ளாடி உடஞ்சிருந்ததை கவனிக்காமல் விட்டுட்டோம்.
அப்புறமா சரி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து கேக் மேலே வச்சிட்ருக்கோம். எப்படி வந்து செட் பண்ணி வைக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. எதிர்பார்க்கவே இல்லை. ஃபைனலாக எல்லாம் டேபிளில் எடுத்து வச்சதுக்கப்புறமா டாப்பர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 2 பீஸாக இருந்தது. சரியான டென்ஷன் ஆகிட்டேன். எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா என்னோடய தான் வந்து சூப்பராக வந்து அது உடஞ்சதே தெரியாமல் சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு வழியாக இப்போ வந்து கேக்கை வந்து நம்ம டேபிளில் கட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி எல்லோரும் கிஃப்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. நெஹான் வந்து அவன் ஏதோ ஒரு பாக்ஸில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு வச்சுருந்தான். அதுவும் அப்புறமா வந்து ஏதோ டைரி மாதிரி ஏதோ கிஃப்ட் பண்ணியிருந்தான். அப்புறமா ஒவ்வொருத்தங்களாம் வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்டோம் அவளுக்கு. நான் அவளுக்கு கொடுத்த கிஃப்ட்டும் வந்து அவளுக்கு ரொம்பவே சஸ்பென்ஸாக இருந்துச்சு. அவள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாள். ஸோ ஒவ்வொருத்தங்களாம் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு அப்புறமா வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணதுக்கு அப்புறமா யார் யார் என்னென்ன கிஃப்ட் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முனாஸ் கிச்சன் பிக் பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக ஸ்டோன் வச்சு வந்து வளையல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வேறு லெவலில் இருந்தது. அவளுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்ததாக அப்பா வந்து அவளுக்கு கேட்டிருந்த கிஃப்ட் தான் என்னென்னா வந்து எல்சிடி ரைட்டிங் டேப்லெட் அதுதான் வந்து அவள் கேட்டிருந்தா. ஸோ அதை 2 பேருக்கும் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறமா மாமி வந்து பேங்கிள்ஸ் வந்து செட்டாக இருக்குங்களா அது அந்த மாதிரி செட் ஆஃப் பேங்கிள்ஸ் அது. அண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் கிட் அது வந்து ஐ ஷேடோஸ்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி அதை எதிர்பார்க்கல. ஸோ ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம் அவளோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ கேக்கை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கேக் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவள் ஃபஸ்ட்டு வந்து மிக்கி மவுஸ் கேக் தான் கேட்டிருந்தா அந்த தீமில். அதுக்கு தான் அந்த டாப்பர் வாங்கினோம் பிளாக் கலரில். அதுக்கப்புறமா தான் வந்து ரெயின்போ கேக் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சேஞ்ச் பண்ணிட்டா மைண்டை. ஸோ அதனால தான் அதே டாப்பர் இதில் யூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சுது. ரெயின்போ கேக் டாப்பர் இருக்குது, பட் அது வந்து கொஞ்சம் ஓல்டுனால புதுசே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த டாப்பர் வச்சுருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக கேக் ரெடி பண்ணி சூப்பராக வந்து கேக் கட் பண்ணியாச்சு. காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுது கேக் பேக் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு கேக்காக பேக் பண்ணி ஆற வச்சு அப்புறமா அதை எடுத்து மாற்றி அந்த மாதிரி ஒவ்வொரு கேக்காக வந்து சேம் ட்ரேயில் வச்சு நான் வந்து பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்தது. நான் சொன்ன மாதிரி வரதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் முன்னாடி தான் கேக் வந்து ஃபினிஷிங் ஆச்சுது. அப்புறமா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கட் பண்ணுறதுக்கு டைம் சரியாக இருந்தது. அதனாலேயே கொஞ்சம் செஞ்சு முடிக்கிறது வரை கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. மற்றபடி ஓகே. இப்போ பாருங்கள் கேக்கு பார்க்க சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. 7 கலர்ஸும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அண்டு அவளுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது நான் செஞ்ச கேக்கு. ஸோ அந்த விஷயத்துலேயும் ஐம் வெரி ஹாப்பி. இப்போ வந்து நம்ம கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் யார் யார் என்னென்ன கிஃப்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா வந்து என்னோடய ஒரு மைனி பையன் நபீல் அவன் கொடுத்தது தான். இதில் வந்து கீ செயின் மாதிரி நல்லா டால் கீ செயின் சூப்பராக புசு புசுன்னு இருக்குல்ல அந்த மாதிரி. இது ரொம்பவே பிடிச்சிருந்தா அவளுக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் வந்து பெருசாக யாரும் கிஃப்ட் பண்ண கிடையாது. ஜஸ்ட்டு வாப்பா மட்டும் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க, அவ்வளோதான். இந்த வாட்டி தான் வந்து இந்த மாதிரிலாம் புதுசாக கிஃப்ட்டு ட்ரை பண்ணோம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஹாப்பினஸ்க்காக தான். ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குல்ல, ஸோ அதுக்காக தான். அண்ட் இது வந்து என்னோடய மைனி பொண்ணு கொடுத்தது. ஹேர் கிளிப் அண்டு அந்த ரெயின்போ கலர்ஸில் மாலை, அதுவும் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கேக் மாதிரியே ரெயின்போ கலர்ஸில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அடுத்ததாக மேடம் இப்போ நம்ம கொடுத்த கிஃப்ட்டை தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. அவளோட எக்ஸ்ப்ரெஷன்ஸை பார்த்துக்கு நான் வந்து ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். பிகாஸ் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறா. பார்க்கலாம் எப்படி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாங்கன்னு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் மேடம் செம்ம ஹாப்பி, ரொம்பவே குஷி ஆகிட்டாங்க. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கிஃப்ட்டு. பட் அதை வந்து வெளியே காமிக்கலை. அடுத்ததாக வந்து என்ன கிஃப்ட் ஓப்பன் பண்ணேன்னா வந்து நெஹான் பிரதர் கொடுத்தது தான், அவளோட நெஹான் பிரதர். ஸோ அந்த டைரியும் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவன் எல்லா வாட்டியும் ஏதாச்சும் ஒரு பாக்ஸுக்குள்ளாடி வர்றது மாதிரி ஏதாவது விளையாட்டுத்தனமாக செஞ்சு தான் கொடுப்பான். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கான். அதனாலேயே அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள். இது கூடவே அந்த பாக்ஸ் ஆஃப் கிஃப்ட்டும் இருக்குது. அதை சார் வந்து மிஸ் பண்ணலை, அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதை ஃபைனலாக ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கா. இந்த கிஃப்ட் பார்த்திங்கன்னா என்னோடய மாமி ப்ரெசென்ட் பண்ணது பேங்கிள்ஸ். அது செட்டாக வரக்கூடிய பேங்கிள்ஸ். ஸோ அதான் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கா.
பொதுவாகவே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் இருக்க பொம்பளை பசங்கலாம் இந்த மாதிரி தான் வந்து கிஃப்ட்லாம் விரும்புவாங்க. சின்ன 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 டால்ஸ், அப்புறமா வந்து பேங்கிள்ஸ் அண்ட் அவங்களே அவங்க அலங்காரம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது மாதிரியான கிஃப்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கணும். ஸோ அதனால தான் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து அவளுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தோம். ஒரு பக்கம் கிஃப்ட் அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம முனோஸ் கிச்சன் பிக் பிரதர்ஸ் வந்து கேக் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிரதர் முனீர் வந்து அவனோட பிரதரை வந்து காலேஜ்லேருந்து அப்படி அள்ளி தூக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐடி கார்டு எதுவும் கலத்தலை, அப்படியே வந்து உட்காந்து கேக் சாப்பிட்டுட்டு இருக்கான். எல்லாருக்கும் கேக்கை வந்து சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நானும் கேக் டேஸ்ட் பண்ணேன். நிஜமாகவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு, அண்ட் டெக்கரேஷனும் சூப்பராக வந்தது அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதோட வந்து ஃபைனலாக நெஹானோட ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். இது எப்போவுமே வந்து அவன் கொடுக்குற கிஃப்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஏதாச்சும் வந்து வேண்டாத வெளிகள்லாம் இருக்கும். அது உள்ளாடி போயிட்டே இருக்கும். ஸோ அது ரொம்ப டைம் எடுத்தது ஓப்பன் பண்ணி முடிக்கிறதுக்கு. பார்ப்போம் என்ன வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக 15 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து பாக்ஸ் வந்து ஃபைனலாக ஓப்பன் பண்ணியாச்சு. நிறைய டேப் போட்டு சுற்றி வச்சுருந்தான். உள்ளாடி வந்து அவன் அந்த மாதிரி பேப்பரில் மாதிரி சிக்ஸாக் மாதிரி இழுக்கிறது மாதிரி பண்ணி வச்சுருந்தான். பேப்பர் ஒர்க் நிறைய பண்ணியிருக்கான். அது வந்து 1 மந்த் முன்னாடியே அவன் இந்த மாதிரிலாம் அவன் பர்த்டே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சது தான். குட்டி குட்டியாக வந்து டபுள் போட்டு அண்டு பறக்கக்கூடிய கப்பல் அந்த மாதிரி நிறைய புதுசாக ஏதோ செஞ்சு வச்சுருந்தான். ரொம்ப குட்டியாக செஞ்சு வச்சுருக்கான். ரொம்ப எஃபர்ட் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் அவனுக்கும் வந்து அவனோட வாப்பா அப்புறம் உப்பா எல்லோரும் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. விசில் அந்த மாதிரி அண்டு நான் சொன்ன அந்த ரைட்டிங் டேப்லெட் அந்த மாதிரிலாம் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவனும் ஹாப்பியாக தான் இருந்தான். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வந்து ஒருத்தங்களுக்கு பர்த்டே வரும்போது 2 பேருக்கும் கிஃப்ட் பண்ணுறது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சூப்பராக கேக்கு வந்து கட் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். எல்லாருக்கும் வந்து கேக் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெஹான் வந்து திருப்பி மறுபடியும் வந்து கேக்கு கேட்டு வாங்கி வந்து டைரி மில்க் சாக்லேட்டோட சேர்த்து வச்சு சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான vlog ரெசிபியெல்லாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.